முயற்சி செய்யறதை பற்றி பாபா சொல்லிட்டு வர உண்மையாவே நான் நல்ல முயற்சி செய்யறேன். என்னுடைய மனநிலை எப்படி இருக்கு? என்னுடைய மனநிலையில எப்படி, அதாவது என்னுடைய செயல்பாடு சொல்ல நடத்துன்னு தானே பாபா சொல்ல, செயல்பாடு, என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய மனோபாவம் எதையுமே தீர்மானித்து செயல்படுத்தும். செய்ய வேண்டும் என்பதில்லை. நாங்க முயற்சி செய்யறதுல 3 வகை. ஒன்று அடிப்படையான முயற்சி, இரண்டாவது நல்ல முயற்சி, கடைசி இதெல்லாம் நான் அடைஞ்சிட்டேன், முயற்சி செஞ்சு இவ்வளத்தையும் நான் அடைஞ்சிட்டேன். இந்த 3 வகை இருக்கு. அடிப்படையான முயற்சி என்ன? அடிப்படையான விஷயங்கள் அமிர்தங்கள், முரளி, அட்டவணை. அட்டவணை கொடுத்தது எத்தனை பேர் செய்றீங்களோ தெரியாது. இது அடிப்படை விஷயம். இதெல்லாம் அமிர்தவேளை, முரளி, அட்டவணை, பிரம்மச்சாரியம், தூய்மையான உணவு, மற்றாக்களுக்கு துன்பம் கொடுக்காம இருக்கிறது, டிராபிக் கண்ட்ரோல் செய்வது. அது சாதாரணமான ஒரு ஆள். நான் சொல்லி ஒரு நல்ல முயற்சியாளன் ஆத்ம உணர்வுல இருப்பாரு, ஆத்ம உணர்வுல இருப்பார். சகோதரத்துவ பார்வை திருஷ்டி இருக்கும். யோகா நிச்சயமா மேலதிகமா செய்வார். அடுத்தது என்ன ஒண்ணு சொல்லி தந்த நானே, கடைகள். அடுத்தது கூடியளவு அகநோக்கமும் வேகாந்தமும். முதலாவது ஆத்மஉணர்வு, இரண்டாவது சகோதரத்துவ பார்வை திருஷ்டி, மூன்றாவது யோகம், நாலாவது கடைதல், அஞ்சாவது அகநோக்கமும் அதோடைய ஏகாந்தம், மற்றது மௌனம். இதைத்தான் அவர் விரும்புவார். அகநோக்கம், நல்ல முயற்சியாளர். அகநோக்கம், ஏகாந்தம், மௌனம். அதுண்டா அவற்றை டைம் டேபிள் இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கும். பவசனாதன் உங்களுக்கு டைம் சொன்னால முயற்சி செய்வதற்கு உங்களுக்கு நேரம் ஒதுக்குங்கள். மௌனம் ஒரு சிஸ்டருக்கு கழுத்துல கை தூக்க மாட்டேன், வருத்தம், ஆதரைட்டிஸ் மாதிரி வருத்தம், அசைக்கவே இல்லாது கழுத்துல கோலர் தான் போடுவா. ஆனா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சைலன்ஸ், காலையில இருந்து பின்னேரம் மட்டும் பாபா சுமலையே மௌனம். அதுக்கு பிறகு 1000 தோழி. இப்ப எங்களுக்கு அந்த ரீஹாபிலிட்டேஷன் கேம்ப்ஸுக்கு போறதுக்கு தோழிகள் தேவைப்படுறது 1000 2000 கணக்க. அப்ப 1000 தோழி அந்த கையால என்னன்னு முடிஞ்சது. இது சிறந்த முயற்சியாளர் இதுக்கெல்லாம்
நேரம் ஒதுக்குவாரு. மௌனமா இருக்கிறது. யோகா அப்படி செய்யணும் கட்டமே தானே மௌனமா நின்று இருக்கேன்னு கேப்பீங்க. பாபா சும்மில நாங்க உட்கார்ந்து அது ஒரு முயற்சி தான். ஏனென்று சொன்னா எங்களுக்குள்ள நிறைய இப்படியான பதிவுகள் பாபா சொன்ன நிறைய பிறவிகளுக்குரிய விஷயங்கள் இருக்குது. அப்ப நாங்க இப்ப இப்படி இந்த ஆடையில வந்து கரை இருக்கும் பொழுது என்ன செய்வோம், நல்லா ஊற வச்சு கரை நீக்கி போட்டு நல்லா தேய்ச்சு தேய்ச்சு கழுவினாதான் போகும். அது மாதிரி சில எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பதிவுகள் கரைகள் எல்லாம் மௌனத்துல ஊற வச்சாதான் கழுவு. இப்ப நான் மௌனமா இருந்து பாபா ஸ்ரூம்ல இருக்கிறேன் போயின்னா எனக்குள்ள ஆழமா நான் போய் அகநோக்கம் அதன் மௌனம் அகநோக்கம் எல்லாம் வந்து சோதிச்சு பார்த்து இப்ப எனக்குள்ள வெளியில வந்து கொண்டே இருக்கு. எழுதி எழுதி நான் முடிக்கணும். கொப்பி பெரிய நோட்புக் வச்சு நாங்க எங்களுக்குள்ள வர இந்த சிந்தனைகள் எல்லாம் எழுதி எழுதி வீணானது திருமுகமானது தங்களை அறியாமையே என்ன சொல்ற கவலை வேதனை உணர்ச்சி வசப்படுறது அது எல்லாமே காட்டணும் உங்களுக்கு. அப்ப அப்படி முடியாட்டி காலையிலேயாவது நான் என்னுடைய வேலையோ நம்ம செய்ய போகும்போது மட்டும் எத்தனை மணி எத்தியாலும் நீங்க மார்னிங் 4 இல்ல 8 மணி மட்டும் 4 ஹவர்ஸுக்காக அந்த மௌனத்தை நாங்க வந்து கடைப்பிடிக்கணும். நிச்சயமா முருதவேளை முரளியன் தான் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அந்த இடையில வந்து நாங்க தேவையில்லாம டைம் செலவழிக்காம அப்படி மாலையிலயும் இந்த வேலைக்கு லோக்கிக் வேலைக்கு போனாங்க. அதை முடிச்சுட்டு 4 ஹவர்ஸ் சைலன்ஸை நீங்க மெயின்டைன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களால ஓரளவுக்கு அது காணாது. பட் இந்த லௌகீகத்திலேயே இருக்கு மௌன விரதம் இருக்கிறார்கள் பார்த்திருப்பீங்க. எல்லா மதத்திலயும் அந்த மௌன விரதம் இருக்கு. நான் சொல்லுவேன் சைவ சமயத்துல குறையுது, மற்ற இடத்துல எல்லாம் புறப்பட செய்யறாங்க நிறைய இருக்கு. பௌத்த சமயத்துல அதுக்கு இடங்களே வச்சிருக்கு. மற்றது கிறிஸ்தவ சமயத்துல எல்லாத்துலயுமே அந்த மௌன விரதம். அதனாலதான் நாங்க வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். நல்ல முயற்சியாளர் வந்து செய்வார். மற்றது கட்டாயம் அப்படியா இருக்கிறாள் சேவை செய்வாரு. நல்ல முயற்சியாளர் ஏதோ ஒரு சேவைய செய்வார். அதுக்கு அதுல ஆர்வம் உற்சாகம் நீங்க செய்யணும். மற்றது எப்பயுமே அர்ப்பணிச்ச புத்தி எங்க இருந்தாலும் மற்ற புத்தி வந்து அர்ப்பணிச்சதா இருக்கு. அர்ப்பணிச்ச புத்தி என்ன பாபா சொல்றதுதான் செய்வாரு. அவருடைய புத்தில எந்த கேள்வியோ குழப்பமோ வராது. மற்றது முயற்சிய கொண்டு ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு இப்படி செய்ய மாட்டேன். தொடர்ந்து முயற்சி செய்வாரு. முயற்சி செய்யறது ஒரு பெரிய கஷ்டமான வேலையா இருக்கு. முயற்சி செய்யற கஷ்டமான நாள் என்ன செய்வார், தீவிரமா ஒரு நாளை செய்வார், 2 நாளைக்கு காணாம போயிடுவார், அப்புறம் 2 நாளையில திருப்பி வந்து செய்வார். அப்படி என்று இல்லாம தொடர்ந்து முயற்சியாளராக இருப்பார். ஒரே செய்யற எல்லா முயற்சியும் கன்சிஸ்டன்ஸா இருக்கு. அடுத்தது யஜ்யத்துக்கும் ஆன்மீக குடும்பத்திலே அவருக்கு ரொம்ப அன்பு இருக்கும். அது பொறுப்போட அந்த கமிட்மெண்ட் பொறுப்பெடுப்பார். அன்பு இருக்குன்னு அர்த்தம் என்ன? எனக்கு அன்பு இருக்குன்னு சும்மா சொல்லிட்டு இருக்கலாம் இல்ல. மற்ற ஆக்களுடைய முன்னேற்றத்துல நான் அக்கறை கொண்டு அவங்களுக்காக சில விஷயங்களை நாங்க செய்வோம். குடும்பத்துக்கான சில விஷயங்களை எங்களுக்கு ஒரு பொறுப்படுத்து கமிட் பண்ணும். நான் ஓகே இந்த பணி நீங்க ஒரு பணியை நீங்க செய்றீங்க பொறுப்படுத்தீங்கன்னா அந்த டைமுக்கு அப்ப சொன்னாரு ரெஸ்பான்சிபிலிட்டி அன்பு இருந்தா பொறுப்பு அந்த உறவு முறையை நான் நிறைவேற்றேன். அடுத்தது அவர் எந்த நேரமும் பெயர் புகழுக்கு ஆசைப்படார். துறவியா இருப்பார். பெயர் புகழுக்கு ஆசைப்படுறேன் அந்த முன்னால வைக்கணும், மற்றாக்கள் இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க யோசிக்க மாட்டேன், பேசாம இருப்பேன். இதெல்லாம் ஒரு உண்மையான முயற்சியா சிறந்த முயற்சியா சொல்றோம். அடுத்தது சமநிலை இருக்கும் அன்புக்கும் சட்டத்துக்கும்.
சட்டம் இல்லாமட்ட அன்பும் இருக்க முடியாது, தெரியுது. அந்த ஆள் வந்து படிக்கவே மாட்டாரு, முன்னேறவே மாட்டாரு. பொறுப்பு நல்ல அன்பா கழிச்சு இந்த பரவாயில்ல 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 எல்லாத்தையும் விட்டுட்டு போனோம்டா முன்னேற மாட்டேன். டீச்சர் கட்டுப்பாடு இல்லாம படிப்பிக்க முடியுமா? அல்லது ஃபேமிலி அண்டாலும் தான் அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகளை கட்டுப்படுத்தாம இருந்தா என்ன நடக்கும்? பேலன்ஸ் இருக்கும். கோட்பாடுகள் அது இது எல்லாத்தையும் அதை விட நாங்க மீறி எதையும் செய்யறதுக்கெல்லாம் அனுமதிக்க இயலாது. அப்ப ரெண்டுக்கும் இடையில சமநிலை, அன்புக்கும் சட்டத்துக்கும் இடையில. மற்றது டெய்லி பாபாக்கு சமைச்சு சாப்பாடு வைப்பாரு. இல்ல டிசிப்ளினா இருப்பாரு. ஒழுக்கமா டைமுக்கு படிப்பினம், டைமுக்கு போவினம், மற்ற எல்லா மரியாதை பொருட்களும் கவனமா இருப்பினம். எந்த ஒன்றையுமே சட்டை இனமா கவனினமா இருக்க மாட்டோம். டிசிப்ளினா இருக்கும். மற்றது எந்த புகழ்ச்சி வந்தாலும் எல்லா புகழும் அல்லாவுக்கே, இந்த எல்லா புகழும் பாபாவுக்கே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தாங்க இந்த புகழையும் ஒத்துக்கொள்ள அதுதான் பாபா தான் செய்விக்கிறாரு. இந்த உதயபூர்வமா இருக்கும். சிலர் பாபான்னு சொல்லுவாங்க, ஆனா எதிர்பார்ப்பாங்க எல்லாரும் சொல்லுவாங்க. பாபா தான் செய்யறாரு, போச்சு புரியவர் மட்டுமே. மற்றது எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் எல்லார்ட்டையும் இருந்து படிச்சு கொள்ளுங்க. நான் தான் சரி, நீயாளோ சின்னாலோ அப்படின்னாலும் நான் தான் சரி, எனக்கு தான் எல்லாம் தெரியும். எல்லா சந்தர்ப்பத்திலும் சின்ன பிள்ளை கூட எனக்கு எத்தனை விஷயத்தை படிக்கும். மகாத்மா காந்தியினுடைய ஸ்பெஷாலிட்டி அது. உலகமே மகாத்மான்றது, நீங்க மகாத்மாக்கும் அப்பால போறீங்க. அப்பதான் பாபா சொல்ற எல்லாத்தையும் படிப்பார். எல்லா சந்தர்ப்பங்கள் எல்லா மனுஷர்ட்ட இருந்தும் தான் படிப்பார் விஷயங்கள். அது ஒரு விஷயமா தீவிரமா குழப்பமா பார்க்காம படிக்கிறேன். மற்றது எப்பயுமே சுயமரியாதை. மற்றது எல்லாரையும் தூண்டுவார் அவங்க முயற்சி செய்ய மாற்றம் கொண்டு வர தூண்டுதல் அமைவாரு. ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு தூண்டிட்டு இருப்பார். சரி, இப்ப நான் என்னுடைய முயற்சியினோட இறுதி நிலை அடைஞ்சிட்டேன் வச்சுக்கொள்ளும் அடையாளம். ஓகே ஓகே ஓகே. எப்ப பார்த்தாலும் அவர் என்ன செய்வார்? எல்லா லௌகீகத்தையும் அலௌகீகமா மாற்று. அலௌகீகமான பார்வை, மனோநிலை, வார்த்தை, சிலர் அப்படித்தானே பேசுறது முழுக்க எதுவுமே இருக்க. அலௌகீகம் எல்லாத்தையும் லௌகீகமா மாற்றுவார். அவர் எண்ணம், வார்த்தை, செயல் எல்லாம் மெச்சிங்க ஒரே மாதிரி இருக்கும். உண்டை கதைக்கிறது, உண்டை செய்யறது, உண்டை சொல்றது, உண்டை செய்யறது, உண்டை நினைக்கிறது, உள்ளுக்குள்ள உண்டு புறம் உண்டு. ஒரு நேர்மை அப்படி இல்லாம சமனா இருக்கு எண்ணம், வார்த்தை, செயல்.
அடுத்தது ஒருக்காத்தான் தவறு செய்யலாம். ரிப்பீட் பண்ணும். தவறு ஒருக்கா செய்யறதுக்கு அனுமதி இருக்கு. அம்மா சொல்லுவாங்க தானே, அம்மாவோட ஸ்லோகன் அது. தவறை திருப்ப செய்யக்கூடாது. அலௌகிக்க இல்ல, லௌகிக்க அலௌகிக்கம். அலௌகிக்க லௌகிக்க இல்ல, லௌகிக்க அலௌகிக்கம். லௌகிக்க அலௌகிக்கா மாத்திரன்னு சொன்னா, இப்ப நான் எல்லாமே லௌகீகமான வாழ்க்கையில் இருந்தாலும் என்னுடைய நோக்கம் முழுக்க லௌகீகம். பார்வை, செயல்பாடு, சிந்தனை. நான் சிலர் என்ன செய்வாங்க, லௌகிக்கல அலௌகிக்கல கொண்டு லௌகிக்க கலக்கிறது. நான் வேலையில இருந்தாலும் என்னுடைய மனோபாவம் என்னமா இருக்கும், பாபா என்ன வச்சிருக்கிறாரு, நான் இந்த உடம்பை இயக்கிறேன், நான் ஒரு கருவி, நான் இந்த ஒரு ட்ரஸ்டி, நம்பிக்கை பொறுப்பாளர். இப்ப அப்படி என்னுடைய கடமை. வீட்டுல இருந்தாலும் எந்த இப்ப ஆக்களுக்கு தங்கட சிலர் சொல்லுவாங்க, இது பாபாட காசு, இது என்ன காசு, எல்லாம் பாபாட காசுதான். அலௌகிக்கா நினைக்கிறாள் என்ன செய்வார், எல்லாம் பாபாட காசு. அப்ப அனுமதிதான். என்னதுக்கு செலவழிக்கணும், எதுக்கு செலவழிக்க கூடாது அப்படின்னு எல்லாம் அவருக்கு இருக்கு. நேரம், சக்தி, உங்களுடைய மூச்சு நாங்க என்ன மாதிரி பயன்படுத்துறோம். அலௌகிக்க பயன்படுத்துறேன்னு சொன்னா, நான் எங்க இருந்தாலும் என்னுடைய முயற்சி, என்னுடைய புத்தி அலௌகிகமான விடயங்கள், ஆன்மீகத்தில் செய்யறதுல, சபையை பற்றி நினைக்கிறதுல நான் நேரத்தை ஒதுக்கினேன்னா நான் லௌகிக்ல தான் இருக்கிறேன். நானா அலௌகிக்க இருக்கு. மனோநிலை, வீட்டுலதான் இருக்கிறேன். ஆனா வீடு வீட்டுக்குரிய என்ன சொல்லுவாங்க, உள்ள டிவி போடுவாங்க, அது போடுவாங்க, இது போடுவாங்க. ஹவுஸ் ஹோல்டு மாதிரி இல்லாம ஆச்சரியமா மாத்தணும். விட ஆச்சரியம் போல இருக்கும் சூழல். ஆச்சரியத்துக்கும் வீட்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் தானே. இந்த சூழல் அப்படித்தான் இருக்கும். தியானம் பண்ணுறதுக்கு பாபா இருக்கணும். மனிதங்களுடைய வார்த்தைகள் சாதாரணமானதா இருக்கு. சாதாரண மக்கள் கதைக்கிறது என்ன மாதிரி வார்த்தையில ஏடி, நக்கா, நையாண்டி, 2 மீனிங் உள்ள வார்த்தைகள், டபுள் அர்த்தத்தோட எல்லாம் பேசுறேன்னு சொல்லுவா. அதெல்லாம் லௌகீகமானாக்கள் தான் கதைக்கிறது. ஆன்மீகமாக இருக்கிறார்கள் எங்க இருக்கிறப்ப இங்கதான் நான் அப்படி கதைப்பேன். இப்ப பிகேஸோட நான் தொடர்பு கேட்க கவனம் எடுப்பேன்னு வைங்களேன். நான் வெளியிலேயும் அதான் லௌகிக்க. அப்ப அவையில் நினைப்பினம் என்ன, இவரோட எப்படி கதைக்க கூடாது. அடுத்து என்னுடைய லௌகீகமா உறவினர் தொடர்பு இருக்கிறார்கள் எல்லாம் கூடிய அளவுனா அலௌகிகமா ஆக்குறதுக்கு அவங்களையும் ஏதோ ஒரு வகையில இருந்து ஞானத்தை கொடுத்து செய்யறதுக்கான முயற்சியை அவங்க சொல்றதை நான் கேட்க கூடாது. மீன்ஸ் அந்த பக்கத்துக்கு நான் போகாம அவங்களை எப்படியாவது பாபாக்கு ஒரு துளி சப்போர்ட்டாக கொடுக்க வைக்கிறது. இலக்கியத்துக்கு பாபாக்கு ஞானம் படிப்பாங்க சிலர் தான் பிகே ஆகுவாங்க. ஆனா அட்லீஸ்ட் ஒரு விதமான ஒத்துழைப்பையாவது நாங்க செய்ய வைக்கணும். அவங்களோட லௌகிக் விஷயம், சமூக சபை, அது நிறைய பேர் தொடர்புல நாங்க இருந்தோம்னா அவங்களையும் பாபாக்கு சப்போர்ட் பண்ண வைக்கணும். இன்னும் சிலருக்கு காசு வச்சுட்டு என்ன செய்யணும் தெரியாது, இருக்கிறாங்க நிறைய பேர். அப்ப அது காசு என்ன செய்யறேன்னு சொல்லி நேரத்தை எனர்ஜி வேஸ்ட் பண்ணுவாங்க. போதா குறைக்கு உங்களையும் ஹெல்ப் பண்ண சொல்லி கட்டுட்டு இருப்பாங்க. அதையும் செய்யக்கூடாது. மீன்ஸ் இப்படியாவது நீங்க அவங்க போயிட்டு நீங்க அவங்கள புதவுல எழுந்திருக்கிறது, நீங்க புதவுலையில விழிஞ்சு போக கூடாது. அதுக்குரிய பலம் எனக்கு இருந்தா ஓகே, இல்லைன்னா விளைச்சிடும். சரியா? இப்ப லௌகிக்க லௌகீகமண்டா சரீரம், அலௌகிகமண்டா சரீரம் அற்றது. அலௌகிகம்
உலகாய விடயங்கள் லோகம் உலகம் இல்லை, லோகம் லோகம் இல்லை. ஹிந்தி வர்த்தன் அது ஆன்மீக பாஷையில சில வார்த்தை அப்படியேதான் இருக்குது. அதை நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணவே இல்லாது. சும்மா வந்துருக்கு. இப்ப கடைசியா சொன்னது தவற திருப்பி செய்யக்கூடாதுன்னு சொன்னது. அடுத்த விஷயம், என்னுடைய எப்பயுமே நீங்க யார சொன்னீங்க, எங்களோட இலட்சியத்துலதான் கவனமா இருக்கும். நான் என்னவா ஆக போறேன், அதை பேர்தான் நினைப்பு. நம்மள இடையில வார விஷயங்களை பற்றி எல்லாம் அக்கறைப்பட மாட்டேன். மற்றது ஒரே ஆதாரம் ஒரே பலம், வேற எந்த ஆதாரத்தையும் அவர் எடுக்க போறது இல்லை. பாபா அடுத்தது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, அது எழுதிட்டீங்களா? அடுத்தது இந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் பாபா அப்படி நினைப்பார், என்ன செய்வாரா இருக்கும், அப்படிதான் அவர் நினைச்சு பார்ப்பார். அடுத்தது ஞானத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது கடமை காசையும், அதாவது உண்மையா அன்போடையும் பொறுப்புணர்வோடையும் தான் அவை பகிர்ந்து கொள்ளும். எல்லா பாடத்திலையுமே ஆழமா இல்ல உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய இருக்கு. மற்றது எல்லா விஷயத்தினுடைய ஆழத்தை புரிஞ்சு ஞான கருத்துட்ட ஒரு விஷயம் இல்லை, விஷயத்தினுடைய ஆழத்தை புரிஞ்சு நேரத்தெல்லாம் வேஸ்ட் ஆக்கி கொண்டிருக்க மாட்டேன், எண்ணத்தெல்லாம் வீணாக்கி கொண்டே இருக்க மாட்டேன். வீணான எண்ணம் எனக்கு தெரியாது. நிறைய வேலை இருக்குது, நிறைய பணி இருக்குது, நிறைய பிரயோசனமான பயன்படுத்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் கணக்காலமா யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். எப்பயுமே இல்லை கப்பால் பட்ட பார்வை, எல்லா விஷயத்திலையும் குறுகிய மனப்பாங்கோட எதையுமே பார்க்க மாட்டேன். எப்பயுமே ஆத்மா உணர்வுல இருக்கணும் என்றதுதான் எனக்கு தொடர்ச்சியான சிந்தனையா இருக்கு. நான் ஆத்மனில் இருக்கணும், நான் ஆத்மனில் இருக்கணும் என்று அதுக்கான முயற்சி தான் செய்துட்டு இருக்கேன். திட சங்கல்பத்தை எப்பயும் கொண்டிருக்கு. திட சங்கல்பம்னா தெரியுதானே, ஏதோ ஒரு விஷயத்தையும் அவங்க தொடர்ந்து முயற்சி செய்து அடையணும். மற்றது லேசான மற்றும் இலகுவான திரியை கொண்டிருப்பார்கள். லேசான மற்றும் இலகுவான ஸ்ரீகம், இதை வச்சு இப்ப நீங்க சம்பூர்ணம் அடையிறீங்களா இல்லைன்னு பாபாடி சொன்னார். கர்மாதீதம் ஏற்கனவே உங்களை வீட்டு வேலை தந்திருக்கிறோம், அதுல கண்டுபிடிச்சு எங்களுடைய பலவீனங்களை அகற்றுறதுக்கு ஆரோண்டை கட்டுவேன் அடைஞ்சிட்டுனா இல்லையா, இப்படி கண்டுபிடிக்கிறது.
அது நிலையும் தந்திருக்கு. செய்து அப்படி நிலையை பார்க்கறனும் நாங்க ஒரு நிலை கொள்ளலாம். எவ்வளவு தூரத்துக்கு நான் எல்லாத்தையும் செய்யணும். அப்ப சத்திய யுகத்துல முதலாவதா போற அரசனுடைய காலேஜ் விளாண்டா நான் இத்தனை வீதம் இருக்கிறன்ற பொறுத்து எனக்கு இப்படி பார்த்தா சில்வரேஜ்ல இல்லாத மாதிரி இருக்கும் சில சந்தர்ப்பம் சொல்லி